வேலவன் ஸ்டோர்ல என்ன வேணும்னு நினைக்கிறியோ எல்லாமே நீ வாங்கலாம். நம்ம பண்ற படங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் இங்க தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் நான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா தேசிய கட்சிகளுக்கும் உள்ள அதே பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. தேசிய கட்சிங்கிறது என்னன்னா 2 மாநிலங்கள்ல கட்சி இருக்கும், இந்த 3 மாநிலங்கள்ல கட்சி இருக்கும். அந்தந்த மாநிலங்களுடைய பிரச்சனைகளை அந்தந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸார் முன்னிறுத்துவாங்க. மாநில கட்சிகளுக்கு அந்த பஞ்சாயத்து கிடையாது. எங்களுக்கு கிளைகள் எங்கும் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிடலாம். ஆனா தேசிய கட்சிகளா இருக்க காங்கிரஸா இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் மற்ற இடத்துல கட்சிகள் இருக்கோ அந்த இடத்துல அந்தந்த மாநிலத்துக்குள்ள அவர்களுடைய பார்வையை தான் அந்தந்த மாநிலத்துக்காரர்கள் பார்ப்பாங்க. இப்ப கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தில் இருக்க பாஜக காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் அவர்களுடைய பிரச்சனையை தான் பாக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ்காரர்கள் நாங்க என்ன சொல்ற மாட்டோம், மேகதாது கட்டக்கூடாது, நமக்கு தண்ணி கொடுக்க வேண்டியதை கொடுக்காத இந்த அரசு கர்நாடக அரசை கண்டிக்கிறோம். இதுல காங்கிரஸ் அரசு கிடையாது, இது கர்நாடக அரசு. கர்நாடகத்தில் இருக்க பாஜக காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து டி.கே. சிவகுமாரா இருந்தாலும் சரி, எடியூரப்பாவா இருந்தாலும் சரி, ஏன் முன்னாள் பிரதமரா இருந்த தேவகவுடாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா முடிவு பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு மேகதாது கட்டணும், தமிழ்நாட்டுக்கு தண்ணி, கர்நாடகத்துக்கு தண்ணி வேணும். இதை நம்ம காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்க எல்லாரோட சேர்ந்து இதை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நியாயம் வரணும், அதற்காக நாங்க என்ன போராடணுமோ அது போராடுவோம். பாராளுமன்றத்திலையும் எல்லா கட்சிகளும் 6 கட்சிகளுடைய தலைவர்களை கூப்பிட்டு முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க. அதுல நாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நம்ம அடுத்த நிலை என்ன எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு நடுவில் தமிழக முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் சந்திக்க போறதா தகவல் வருது. சந்திச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணுங்கிறத காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் உங்களுடைய தெளிவா இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன், அற்புத டாக்டருக்கு வருவான். டாக்டருக்கு அது மட்டும் தானே டாக்டர் பேசுறது, வேற எதுவும் பேசிருக்காரா? நிறைய பேசிருப்பாரு. ராகுல் காந்தி பிரதமரா இருக்காரா? பிரதமர் இதுல 3 பேர் தான், 3 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், பிரதமர். 3 கேரக்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கதான் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறவங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை பத்தியோ, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பத்தியோ, அங்க எதிர்கட்சியா இருக்க RSOக்கோ முக்கியம் கிடையாது. கர்நாடகால நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியில யார் பிரதமரா இருக்காங்களோ பிரதமர்கிட்ட போய் கேட்கறதுக்கு தைரியம் இருக்கணும். கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அன்புமணி. அந்த ஆட்சியில் NDA-யோட 2 கை தூக்கி நானும் மோடிஜி ஒன்னாதான் சொல்லி அன்புமணி காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கை தூக்குறவர்கிட்ட பக்கத்துல இருக்காள் தான் சொல்ல வேண்டியதானே, மோடிஜி தண்ணியை திறந்து விடுங்க ஜி, தண்ணி கொடுக்காம எங்க விவசாயம் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க ஜி, இங்க நான் செல்ஃபி வீடியோ போடல ஜின்னு. அதுக்கு தைரியம் இல்ல. இங்க மட்டும் பார்த்தா உங்ககிட்ட மட்டும் தமிழ்ல ராக்கி பாருங்க, நாளைக்கு பாருங்க ஜிட்ட போய் எப்படி நிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு வார்த்தை பாராளுமன்றத்துல பேசுறாரு பாப்பது. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க கூட்டணி கட்சிகளா இருக்கீங்க பாஜகவோட, பிரதமர் முடிவெடுக்கணும். ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டா பிரதமர் நாங்க போய் கேட்கலாம். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, பிரதமர் ஆயிட்டாருன்னா பிரதமரான உடனே நாங்க கேட்டு வாங்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இது தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்போம். இது உண்மையா நடக்கும். ஏன்னு இதுல அரசியல் பண்ணக்கூடாது. டாக்டர் அன்புமணிக்கு என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் தான் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது மாதிரியும், மத்த எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எகென்ஸ்டா பண்றது மாதிரி, தமிழக முதலமைச்சரும் விஜய் அவர்களும் விட்டு கொடுக்கறது மாதிரியும் மத்த எல்லா கட்சிகளும் விட்டு கொடுக்கறது மாதிரி பிம்பத்தை உருவாக்காதீங்க. அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் அவ்வளவு ஏமாற்றப்படுபவர்கள் கிடையாது. தமிழக மக்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொண்டு வரணும், நம்மளுடைய அந்த அணையை கட்ட நிப்பாட்டணும். அணை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில அந்த அணை கட்டப்பட மாட்டாங்க. என்னையை பொறுத்த மட்டும் மேகதாது அணை கட்டுறதுங்கிறது சும்மா வெறும் வசனம் பேசுறதுக்காக டி.கே. சிவகுமார் யூஸ் பண்றதா தான் இருக்கணும் ஒழிய அங்கே கட்ட விட மாட்டாங்க. எல்லா சட்ட சிக்கல்களும் அவர்களுக்கு இருக்கு. என்ன இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பொறுத்த மட்டும் தமிழகத்துல எல்லாரும் ஒன்னா இருந்து தமிழ்நாட்டுல தண்ணி வர வைக்கணும். நம்மளுக்கு இந்த தடவை வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன். கரெக்டான நிலையை எடுத்து முதலமைச்சர் கூட்டிட்டு இருக்காரு. அதற்கு உறுதுணையா இருக்கணும். இதுல எதிர்கட்சிகள் நாங்க நீ போட்டு சண்டை போடாம, கர்நாடகத்துல பாருங்க எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்காங்க. ஏன்னு கேட்டா அவர்களை பொறுத்தவரை யாருமே டி.கே. சிவகுமாரை குறை சொல்லலையே. இங்க பாருங்க ஆகுனா உடனே முதலமைச்சரை குறை சொல்லிடுறோம். தமிழகத்தினுடைய நலனுக்கு தமிழக முதலமைச்சர் அதுக்காகத்தான் பாடுபட்டு இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் திரு அன்புமணி போன்றவர்களுக்கு என்ன, அங்கே மோடிஜியோட கனெக்ஷன் இருக்கு,
ஆனா இங்க நல்ல உள்ள மாதிரி அவங்க பண்ணல இவங்க பண்ணலன்னு கரை சொல்றாங்க. அவர்கள் தலையில் அதாவது நீங்க ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி அவர்கள் சமீபத்தில் சந்திக்காம இருந்தாரா? சமீபத்துல நீர்ப்பாலைத்துறை அமைச்சரை போய் பார்க்காம இருந்தாரா? சொல்லுங்க. பார்த்தார்ல, வீடியோ போட்டார்ல, போய் 4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னார்ல. ஆதவர்ஜுனும் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனும் குஷி ஆனந்த் வந்து கீழே திரு ஆனந்த் அவர்களும் கீழே வந்து ரிசீவ் பண்ணி என்னை கூட்டிட்டு போனாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கதை சொன்னாரா இல்ல? நீங்களும் தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னட்டா கூட்டம் போடணும். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பண்ணணுங்கிறத. தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவருடைய அப்ரோச் இதுல வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு? பேசி பார்ப்போமேன்னு நினைக்கிறாரு. பேசி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் பேசாத நடக்கல. எம்ஜிஆர் பேசியிருக்காரு, ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. அந்த முயற்சி அவருடைய பார்வையில அது நடக்குது. சட்ட ரீதியா நம்ம பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு தான் நியாயம் கிடைக்கும். தமிழ்நாட்டு கொஞ்சம் லேட்டானா கூட நம்மளுக்கு தான் நியாயம் கிடைக்கும். தண்ணி திறந்தா விட்டாங்க கர்நாடகா. எவ்வளவு சீன் கர்நாடகாவில் அரசியல்வாதிகள் போட்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தண்ணீர் வந்துதான் ஆகும். அதுல யாரும் தடுக்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனை டிலே ஆகிட்டு இருக்குங்கிறத நம்முடைய பிரச்சனை. அதுக்காகத்தான் பாராளுமன்றத்தில் நாங்க அதுல வந்து நாங்க வலியுறுத்துறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்ணி வந்தாகணும். நியாயமா நம்மளுக்கு கிடைக்க கேட்கணும். கூட 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 1 லிட்டர் கூட கேட்கல, நியாயமா கிடைக்க வேண்டியது. அதுக்குள்ள சகோதரர் அன்புமணி மாதிரி ஆளுநர் கேட்டா, அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டுல காவிரியில தண்ணி கொண்டு வர்ற கங்கை கொண்ட சோழன் மாதிரி நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம எல்லாரும் அவரவருடைய முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மேலே பழி போடுறத அவர் நிறுத்தி சொல்லுங்க. அன்புமணி நீங்க ராகுல் காந்தி வந்து ஒரு வரி சொன்னா இந்த என்டிஏல இருந்து கூட்டணி விட்டு நான் விலகி நீங்க நான் நல்ல ஒரு காலம் டெல்லியில போட்டு வந்தேன் வீடியோ. எங்க தமிழ்ல கேள்வி கேட்டு என்னப்பா போகுது? நான் சொல்றேன் என்ன, போய் மோடிஜி நான் பேர் பிளைட் டிக்கெட் பிடிச்சி போடார்ல, எல்லாரும் பார்லிமெண்ட் பிடிச்சி வந்துகிட்டு இருக்கோம். அவர் மட்டும் இன்னைக்கு பிளைட் ஏறி இருக்காரு. நாளைக்கு கடைசி நாள் பார்லிமெண்ட். போய் மோடிஜியை பார்க்க சொல்லுங்க. மோடிஜி என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லப்பா ராஜ்யசபால இருந்துட்டு டைம் கேட்க சொல்லுங்க. கேட்டு மோடிஜி லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. கேட்டா எங்களுக்கு ஆதரவு தரலனா, எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலன்னா நான் ஆதரவு வாபஸ் சொல்லி லெட்டர் டைப் படிச்சு காட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? அவருக்கு கொடுக்க மாட்டார்ல. வசனம் மட்டும் சொல்லுவார். ராகுல் காந்தி சொல்லணும். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர். ராகுல் காந்திக்கு அவருக்கு ஆகாது. இவர் வந்து எழுத்து பாஜகவோட இருக்கவர் அன்புமணி. அன்புமணியோட உறவு பாஜகவோட 2014 ஆரம்பிச்ச உறவு. இது நாள் வரைக்கும் பாஜகவோட. ஏன் சிபிஐ கேஸ், மெடிக்கல் சீட் கேஸ், இந்தூர் கேஸ்க்கா பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அதை முடிக்கவே மாட்டாங்க. 12 வருஷமா அந்த கேஸ் ஓடிக்கிட்டு. பிரச்சனை என்ன, இவர்களை பொறுத்த மட்டும் அந்த கேஸ் பற்றி பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதனால பாஜகவுக்கு கேஸா பேச மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் என்னட்டா, நான் இதை பத்தி அவரை பத்தி எதுவுமே பேசாம தான் இருந்தேன். தேவையில்லாம காங்கிரஸ் எழுக்கிறதும் தேவையில்லாம ராகுல் காந்தி எழுக்கிறது பண்ணாருன்னா உண்மையெல்லாம் வெளியில வரும். அதனால மற்ற மாதிரி காங்கிரஸ் பார்த்துட்டு போற காங்கிரஸ் தான் கிடையாது. திருப்பி கொடுப்போம். எந்த மொழியில அவர் பேசுறாரோ அந்த மொழியில. எல்லாருக்கும் போராடுற உரிமை இருக்கு. எல்லாருக்கும் போராடுற உரிமை இருக்கு. அது போராடுறதுல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்னைய பொறுத்த மட்டும் நம்ம அனைவரும் ஒன்றா இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும்னு தான் பாடுபடுறோமே ஒழிய யாரும் தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கல. தமிழக முதலமைச்சருடைய அப்ரோச் வேறையா இருக்கு. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய இந்த விஷயத்தை பார்க்கிற பார்வை தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும்னு நினைக்கிறார். தமிழ்நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறார். அந்த பார்வையில அவரோட சேர்ந்து நிற்கிறோம்னு நான் சொல்றேன். நான் எங்களுடைய பார்வை அதுதான். நாங்க திருப்பி சொல்றோம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, திரு ப. சிதம்பரம் அவர்கள் எங்களுடைய கூட்டத்தில் சொல்லும் போது அதுதான், எந்த விதத்திலையும் நம்ம தமிழ்நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. தமிழ்நாட்டுக்குரிய உரிமை வாங்கணும். அதற்கான அடுத்த வாரம் நாங்க திருப்பி 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்னையில திருப்பி செவ்வாய்க்கிழமை பார்க்க போறோம். பார்த்து நாங்க அடுத்து என்ன முதலமைச்சருடைய சந்திப்பு முடிந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன நிலை எடுக்கிறோங்கிறத முடிவு பண்ணுவோம். சென்னை வரக்கூடிய ராகுல் காந்தி முதலமைச்சரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கட்சி பொறுப்புக்காக கட்சி பயிற்சி முகாமுக்காக வர ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களோடு ஏறக்குறைய 6 மணி நேரம் அவருடைய நிகழ்ச்சி அதுல இருக்கு. அதனால எங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு கட்சி நிகழ்ச்சியா தான் பாக்குறோம். கர்நாடகாவுக்கு போற விவகாரம் இருக்கு இல்லையா, இங்கிருந்து பேச்சுவார்த்தை போறாரு முதலமைச்சர். அது கடும் எதிர்ப்புகளை எல்லாரும் பேசுறாங்க. சட்டரீதியா நம்ம பெற்ற உரிமைகள் எல்லாமே இப்ப அடைய வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. என்ன ஒரு பயணம் பண்றாரு. 2 விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். நீங்க இது புதுசு கிடையாது.
புரட்சித் எம்ஜிஆர் காலத்திலே நடந்தது. அதுக்கப்புறம் ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரும் ஜெகதீஷ் ஷெட்டரும் பார்த்திருக்காங்க. பார்க்கறதுனால மட்டும் ஒரு நம்முடைய நம்மளுடைய நம்மளுடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துருவோம் கிடையாது. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் அந்த முயற்சியை மேற்கொள்றாரு. நம்ம ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. அது அவருடைய பார்வைங்கிறது என்னன்னா கர்நாடகத்தை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நினைப்புல ஒரு ஒரு நல்லெண்ண அடிப்படையில போறத வந்து எல்லாத்தையும் நான் சொல்றதுதான் எல்லாரும் முதலமைச்சர் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. சட்ட ரீதியா நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நமக்கு நியாயத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு நீதி கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இப்போது ஆந்திராவை கொடுக்கிறாரு. தமிழகத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அப்படின்னா நிறுவனங்களை தமிழகத்தில் கொண்டு வருவதில் போட்டிட்டு இருக்காங்க. பாஜகவோட ஆதரவோட இருக்க டிடிபி வந்து ஆந்திராவிற்கு வருகிறது. தமிழ்நாடுக்கு ரொம்ப நன்றி அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. என்னன்னா அது பாராளுமன்றத்துல கிருஷ்ணா பேசினதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டிடிபி எம்பி அவர் வந்து நீங்க எல்லாத்தையும் எதிர்க்கிறோம்னு சொல்லி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றதுக்காக நீங்க எல்லாத்தையும் எதிர்த்துட்டே இருங்க, எங்களுக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு ரைமிங்ல சொன்னதுப்பா. இன்னைக்கு காலையில முதலமைச்சர் 12,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. புதிய புதிய நிறுவனங்களோட இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதனால நம்மளை பொறுத்த மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா டிக்டாக் வீடியோக்கெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்தோம் வச்சுக்கோங்களேன். பாராளுமன்றத்துல இருக்க 12,500 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு சைன் பண்ணிருக்காங்களே, அது பாத்தீங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் போய் 12,500 கோடி ரூபாய்க்கு எல்லா நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களே, இது எங்க தமிழ்நாட்டான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அதனால நீங்க டிக்டாக் வீடியோக்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணா பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்தோம்னா அது வந்து அவங்க டிடிபியோட எம்பி அவர் கதையை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆந்திரால அது நடக்குது இது நடக்குது நிலையை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்கல. ஆந்திரால இருக்க பாட்டு நீங்க உங்களுக்கு போய் பாருங்க, தெரியும் ஆந்திராவுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்குறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்முடைய தொழில் வளர்ச்சியிலையும் தமிழ்நாடு பெரிய லெவல்ல முன்னேறிக்கிட்டு இருக்கு. அது தொடர்ந்து நம்மளுடைய அரசுகள் எல்லாத்தையும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு குறையும் நம்ம பார்க்க கூடாது. வேற யாராவது ஒரு ஆள் டிக்டாக் வீடியோ போட்டா அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்?